ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் முட்டை பொரியல் சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது 2 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வெண்டைக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தவாவில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி தனியாக எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து போகிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தவா வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காவை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வெண்டைக்காயை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை போன உடனே நம்ம அதை எடுத்து வேறு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இதை அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு இதை வதக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேறு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து வதக்கி வச்ச வெண்டைக்காய் வந்து தனியாக ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 முட்டையை வந்து உடச்சி ஒரு டம்ளரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தவாவில் ஆயில் போட்டு, ஆயில் சூடான பிறகு கடுகு, அந்த உளுந்து, உடைச்ச உளுந்தும், அப்புறம் காஞ்ச மிளகாவும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், தவாவில் எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ நான் இந்த கடுகெல்லாம் போடுறேன். வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தையும் வதக்குறேன். வெங்காயத்தை கூட இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. சரிங்களா? பாருங்கள், வெங்காயம் முக்கால்வாசி வதங்கினோடனே இப்போ பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெண்டைக்காவை இதில் சேர்த்து திரும்பவும் நல்லா வேக வைக்க போகிறேன். வெண்டைக்காவை பாருங்கள், வெண்டைக்காவை சேர்த்து நல்லா கழுவி விட்டுட்டேன். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இல்லைனா ரொம்ப அடி பிடிக்கும். நம்ம ஒரு கால்வாசி பதம் வதங்கின உடனே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து அதை கலரி விட்டுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 3/4% வெந்த உடனே வெண்டைக்காய் நம்ம இது மிக்சடு மிளகாத்தூள் போட்டு கலந்துப்போம். சரிங்களா? பாருங்கள், நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ அடுத்து கொஞ்சம் வெந்த அப்புறமா மிளகாத்தூள் போட போகிறோம். ஓகேங்களா? அப்போ தான் வதங்கிடுச்சு, வெந்துடுச்சு. நல்லாவும் வெண்டைக்காய் அப்போ தான் வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? குழம்பு மிளகாத்தூள், அது வந்து மிக்சட் மிளகாத்தூள், அதை ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கலரி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து திரும்பவும் பெரட்ட போகிறேன் நான். ஏன்னா அதை அடி பிடிக்காமல் இருக்க. சரிங்களா? மிளகாத்தூள் போட்ட அப்புறமா நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ லைட்டாக தண்ணியை தெளித்து விட போகிறேன். லைட்டாக தண்ணியை தெளித்து திரும்பவும் நல்லா வேக வச்சிட்ருக்கேன். இப்போ நல்லாவே வெந்துக்கிட்டு வருது. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்சு 2 முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். முட்டையை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அப்படியே நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. பாருங்கள், முட்டையை போட்டுட்டு நம்ம அப்படியே கலரிக்கிட்டே இருக்கிறோம். இன்னமும் நல்லா கலரி அந்த முட்டை தனித்தனியாக அப்படியே வறுத்து வந்த அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. வெண்டைக்காயும் முட்டையும் வந்து நல்லா வெந்து நல்லா மிக்சப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இப்போ வந்து வெண்டைக்காய் முட்டை பொரியல் முடிஞ்சுது. இப்போ நம்ம அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.